அனைத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சென்ற வாரம் மத்திய பாரதிய ஜனதா அரசு நரிக்குறவர், குருவிக்காரர், மலையாளி கவுண்டர் ஆகிய சமூகங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் இதற்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை வரவேற்றிருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் வரவேற்கப்படுகிறது. இதற்கான காரணம் ஒரு நெடுநாள் கோரிக்கையாக, நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. முந்தைய அரசும் நடவடிக்கை மேற்கொண்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை. இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு இந்த அரசு எடுத்துச் சென்றிருக்கிறது. இது எப்படி ஒரு நீண்ட கால நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வருகிறதோ, இன்னொரு நெடுநாள் கோரிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மீண்டும் எழுந்திருக்கிறது. சார்ந்த விவாதம் மீண்டும் எழுந்திருக்கிறது. அந்த கோரிக்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கையை தொடர்ந்து. அதாவது தலித் கிறிஸ்துவர்கள், அதாவது மதம் மாறி தலித் பழங்குடிய தலித் பட்டியலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி தலித் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மீண்டும் எழுந்திருக்கிறது. திமுக தலைவர் இதை வலியுறுத்தி பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது மட்டுமல்ல, மீனவர்களை பட்டியலினத்தில் சேர்க்க வேண்டும், எஸ்டி பிரிவாக சேர்க்க வேண்டும் என்பது நெடுநாள் கோரிக்கையாக மீனவர்கள் தரப்பில் இருக்கிறது. குறிப்பாக தமிழக மீனவர்கள் இதை வலியுறுத்தி வருகிறார்கள். அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் அறிக்கையிலையும் இதை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த கோரிக்கையும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறதோ, எஸ்டி பிரிவில் மீனவர்களையும் சேர்க்க வேண்டும், பழங்குடியினர் பிரிவில் அவங்களையும் சேர்க்க வேண்டும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சார்ந்த கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. இதனால் ஏற்கனவே இந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட மாட்டார்களா, அல்ல இது சேர்க்கப்பட வேண்டிய ஒரு நியாயமான கோரிக்கையா? ஏற்கனவே இதற்கான பல ஆணையங்கள், இதற்கான பல கமிட்டிகள் விரிவான அறிக்கைகள் கொடுத்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றனவா? இன்னும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பிரதமருக்கு திமுக கோரிக்கை நியாயமானதா, சிக்கலானதா? விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் அவர்கள், எழுத்தாளர் திரு அன்புச்செல்வம், அதே போல வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் தேசிய மீனவர் பேரவையை சேர்ந்த திரு இளங்கோ அவர்கள். ஐவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு தான். தலித் கிறிஸ்தவர்களுக்கு தாழ்த்தப்பட்டோர் அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை புதியதல்ல. திமுக தலைவர் இன்று வலியுறுத்தி இருக்கிறார். இது பன்னெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய கோரிக்கை. இதற்கான காரணம் பன்னெடுங்காலமாக அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பமும் துயரமும். ஹிந்து மதத்துல தலித்துகளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டு இருக்கிறது. இந்த சேஃப்கார்டு தலித் கிறிஸ்தவர்களுக்கும் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. ஏன் இதை ஒரு பரிசீலிக்கத்தக்க, செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக பாரதிய ஜனதா பார்க்கவில்லை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் என்பது கிடையாது, கொடுக்கப்படல. இந்த இப்ப எஸ்சி எஸ்டிகளுக்கான இந்த ரிசர்வேஷன் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரசிடென்ஷியல் ஆர்டர் 1950, கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1950 மூலமா இது வருது. அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர்ல பராக் 3ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி என்பது யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, கிளாசிஃபை பண்ணும்போது யாரெல்லாம் ஹிந்துக்களோ அவர்கள் தான். அதுல முஸ்லிம்க்கும் கிறிஸ்டியனுக்கும் இல்லன்னு 1950ல வருது. இது அந்த நேரத்தில் கொண்டு வந்தது காங்கிரஸ் நேரு அரசாங்கம். அதுக்கப்புறம் நீங்க அரசியலமைப்பு சட்டத்துல ஹிந்து யாருன்னு சொல்லும் பொழுது புத்திஸ்டும் இவங்களும் சீக்கும் சேர்த்துக்கிறாங்க அதுல. அதனால அதுல இருக்கிற எஸ்சிகளுக்கு உண்டு. சோ அரசியல் அமைப்புல கூட அதுலயே இரண்டு முறை மாற்றப்படுது. அந்த பேராத்ரியில யார் யாருக்கு இதுல அந்தஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ஹிந்துக்கள் இருக்கிறவங்க தான் சொல்லப்படுது. பிறகு ஹிந்துக்கள் பிளஸ் சீக்கிய மதத்தினர், அதே போல பௌத்த மதத்தினர் சேர்க்கப்படுது. கிறிஸ்தவர்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல ஹிந்துங்கிற டெபினேஷன்ல யார் வராங்கன்னா சீக்கும் புத்திஸ்டும் வராங்க. வேற முஸ்லிம் கிறிஸ்டியன் தனியா இருக்கிறாங்க. இன்னொன்னு, கிறிஸ்துவ மதத்திலும் இஸ்லாமிலும் ஜாதி பாகுபாடு இல்லைன்னு தானே அவங்க சொல்லிக்கிறாங்க. ஜாதியே இல்லைன்னும் பொழுது எப்படி தலித் கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள், முதலியார் கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் வருமா? ஐயர் கிறிஸ்தவர்கள் வருமா? என்ன எந்த மத மாற்றங்கள் வரும் பொழுது இங்கே இந்து மதத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுது, அதனாலதான் மாறணும் போனவங்க அங்கேயே தலித் கிறிஸ்டியன் சொல்லிப்பாங்களா என்ன?
மதம் இந்து மதத்துல இருக்கிறதுனால தானே சார் இந்த ரிசர்வேஷனே பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரே ஏன் இந்து மதத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கு? இந்து மதம் அன்னைக்கு கொண்டு வந்ததுல எத்தனையோ பெரிய தலைவர் இருக்கிறார். கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம், நேரு தலைமையிலான அரசாங்கம் அந்த ஆர்டர் கொண்டு வருது. அதுலயுமே கொண்டு வந்த போது அந்த ஆம்பிட்ல பௌத்தர்களும் சீக்கியர்களும் இல்ல, பிறகுதான் சேர்க்கப்படுறாங்க. ஏன் கிறிஸ்தவர்களும் அந்த ஆம்பிட்ல வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அங்கேயுமே பௌத்தர்களையுமே சீக்கியர்களுமே சாதி இருக்கா, ஹிந்துல இருப்பது போல சாதி இருக்காங்கிற கொஸ்டின் இருக்கு. பிளஸ் நீங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல ஹிந்துக்கள் மட்டும் தான் இருக்க முடியும், ஒரு கிரேட்டர் டொமைன்ல இருக்கவங்க தான் இருக்க முடியும் அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ல மற்ற மதங்கள் இருக்கலாமா? திரு கருணாநிதி மேற்கோள் காட்டிருக்கிறாரு, உண்மைதான். அதாவது ட்ரைப்ங்கிறது மதம் சார்ந்த விஷயம் இல்ல. அந்த பகுதியில இப்ப அந்தமான்னா ஜரவா ட்ரைபல், இங்கெல்லாம் போனீங்கன்னா நீலகிரிஸ் அந்த மாதிரி இடங்கள்ல, ஏலகிரி ஏற்காடு பகுதியில சில ட்ரைபல் அவங்களுக்காகவே இங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க மீனவர்களுக்கான இதுல வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னா பிஜேபி வரவே இருக்கிறது. அவங்க வந்து சி ட்ரைப் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கணும்னு நாம பிஜேபியோடைய வேண்டுகோளும் கூட அதுதான். பிஜேபியும் அதை நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி வரும்பொழுது நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ இஸ்லாமியர் எல்லாம் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதுல ட்ரைப் வேற, இது வேற, ரெண்டுத்தையும் பிரிச்சு பாருங்க. ட்ரைப் என்பது அவர்களுக்கான அந்த ஒட்டிய கலாச்சாரம் பாரம்பரியம், அந்த மலைப்பாங்கான இடத்துலயோ இருக்கிறவங்க அப்படி அவங்க என்ன ஜாதி எந்த மதம் எந்த கடவுளை வணங்குறாங்க எல்லாம் பாக்குறது இல்ல. ட்ரைப் கிளாசிஃபை பண்ணும்போது இது அப்படி அல்ல. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று இந்து மதத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ அது போன்ற சில விஷயங்கள் அங்கே அந்த மக்கள் அதை அனுபவித்திருக்கிறார். அவர்களுக்கு ரிப்ரீவ் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்து பிரசிடென்ஷியல் ஆர்டர் வந்தது. ஆனா பௌத்த மதத்திலையும் சீக்கிய மதத்திலையும் காஸ்ட் இல்ல அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் இல்ல அப்படிங்கும்போது சார் பௌத்த சீக்கிய மதம் ஹிந்து பார்ட் ஆஃப் இந்து மதம் சார். அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது யாரெல்லாம் ஹிந்து அப்படின்னா யார் கிறிஸ்டியன் இல்லையோ முஸ்லீம் இல்ல ஹிந்து. அப்ப நீங்க புத்திஸ்டும் சீக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஹிந்து தான் எழுதுவாங்க. அரசியலமைப்பு சட்டப்படி ஹிந்து தான் வருவாங்க. எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, இங்க வந்து ஒரு வரலாற்று தீங்கு இருக்கிறது ஹிந்து மதத்துல, ஆகிய காரணத்தினால மதம் மாறுறாங்க. அங்கேயும் அங்க அந்த தீங்கு தொடருமையானால் இதுல வந்து பிரச்சனை மதமா மனித மனமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தது. இன்னொன்னு அவர் சொல்வது போல டெக்னிக்கலா சாத்தியப்படாத ஒரு விஷயமா இப்ப ஹிந்துக்களுக்கு கிரேட்டர் ஹிந்து ஃபேமிலியில இருக்கக்கூடிய சீக்கிய பௌத்த மதங்களுக்கு மட்டுமே சாத்தியமாகக்கூடிய விஷயம், மற்ற மதங்களுக்கு குறிப்பாக கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாமுக்கும் இந்த ஒரு எஸ்சி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சாத்தியப்படாதுங்கிற அவருடைய வாதம். மதம் எங்களுக்குள்ள ஜாதி பிரிவினை இல்லைன்ற ஒத்துக்க சொல்லுங்க. கான்செப்சுவல் ஒத்துக்க சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி ஒன்னு கான்செப்சுவலானது, ஒன்னு லீகலானது. திரு தமிழ்மணி, இந்து சக்சஷன் ஆக்ட்லயே இந்து சக்சஷன் ஆக்ட் எந்த ட்ரைபுக்கும் அப்ளை ஆகாதுன்னு இருக்கு. அதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிட்டு ஆமா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியா இருந்தால் இந்து சக்சஷன் ஆக்ட் அவங்களுக்கு அப்ளை ஆகாது, அவர்கள் 100 ஆண்டு காலமாக 200 ஆண்டு காலமாக தொடர்ந்த எந்த பழக்கத்தில் சொத்துக்களை பிரித்துக் கொள்கிறார்களோ மற்ற விஷயங்களை செய்துகிறார்களோ அதுதான் அவர்களை கட்டுப்படுத்தும். இந்து சக்சஷன் ஆக்ட் அவர்களுக்கு அப்ளை ஆகாது என்று இருக்கிறது. அதுதான் இந்த நாட்டினுடைய ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். எனவே அந்த ட்ரைபலாக இருக்கிற போது இந்து சக்சஷன் ஆக்டும் அவருக்கு அப்ளை ஆகாது. அந்த சூழ்நிலையில் தயவு செய்து அதை கிறிஸ்துவனா முஸ்லீமா பௌத்தமா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்து சக்சஷன் ஆக்டே அப்ளை ஆகாதுன்னு சொல்லிவிட்ட பிறகு ட்ரைபு மாத்திரம் ட்ரைபுக்கு எக்ஸாக்ட்லி இப்ப கொஸ்டினே ட்ரைபல் பத்தி தான் பேசணும். தலித் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்து. அவர் என்ன சொல்றாரு, அதுல வந்து ஹிந்து சீக்கியர்கள் பௌத்தர்கள் இது நீங்களா எந்த மதத்துக்கும் அப்ளை ஆக முடியாது அப்படிங்கறத அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படைங்கிறார். அந்த அடிப்படை அமெண்ட் பண்ணக்கூடியதா இல்ல அந்த அமெண்ட்மெண்ட் செல்லாதா? திரு ராகவன் ஒரு மிக அடிப்படையான கருத்தை சொன்னார். ஒருவன் கிறிஸ்துவ மதத்திற்கு போய்விட்ட பிறகு நாடார் கிறிஸ்துவன் அல்ல, தலித் கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்துவன். இன்னும் கூட சொல்லுகிறார்கள் இந்தியன் கிறிஸ்டியன். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமானால் சென்னை பிஷப் தேர்தல் எப்படி நடக்கிறது என்று சொன்னால் தலித் கிறிஸ்டியனுக்கு ஓட்டு போடுவதா நாடார் கிறிஸ்டியனுக்கு எனக்கு நேரடியாக தெரியும். இன்றைய வரை அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்குதான் பெரியார் சொன்னது முக்கியத்துவம் பெறுகிறது. பெரியார் சொன்னால் இந்தியாவில் மதங்களை ஒழித்து விடலாம், ஜாதிகளை ஒழிக்க முடியாது என்று. எனவே இவர்கள் எந்த மதத்துக்கு தாண்டி ஏன் போனார்கள்?
இந்த மதத்தில் நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம், நாங்கள் மதிக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுகிறோம். அதனால் அதுதான் யதார்த்தமா இருக்கும்போது எங்க போனாலும் அது தொடருது அப்படிங்கும்போது நீ ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்தையும் மதத்தையும் டீலிங் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? எந்த மதமும் ஒரு மதத்தை பின்பற்றுகிற காரணத்தால் அவனை புறக்கணிக்க வேண்டும் என்று எந்த மதகுருமாரும் சொன்னதில்லை, எந்த மதமும் சொன்னதில்லை. இவர்கள் உணவு பழக்க வழக்கங்கள், ஆடை பழக்க வழக்கங்கள், திருமண முறைகள், ஒரு மரணம் அடைந்தவனை அடக்கம் செய்கிற முறைகள், இவைகளை வைத்துத்தான் மனிதன் ஒரு கும்பலாக பிரிந்து சில நேரங்களில் அவர் செய்கிற தொழிலை வைத்து இப்படி பிரிந்தார்களே தவிர எந்த மதமும் ஒரு மனிதனை அன்டச்சபிள் தொடாது என்று சொல்லவில்லை. எனவே ஒரு மதத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு மதத்திற்கு போய்விட்ட பிறகு அந்த மதத்தில் இருந்திருந்தால், எனக்கு டைவர்ஸ் ஆகாமல் இருந்திருந்தால் அவர்தான் என் கணவன், டைவர்ஸ் ஆகிவிட்ட பிறகும் அவர் கணவன். அங்கும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது, எங்கும் அந்த கொடுமை இருக்கு. அவர்கள் இந்த நாட்டுடைய பிரஜைகள், ஒரு வரலாற்று தீங்குக்கு உள்ளானவர்கள், அவர்களுக்கு அந்த சேஃப் கார்டு அவசியமாகுது இல்லையா? நீங்க டெக்னிக்கலா சொல்லும் போது நீங்க இந்த தீங்கு இருக்குன்னு சொல்றதுனால தானே இன்னொரு மதத்துக்கு போறீங்க. அங்கேயும் இருந்தா இட் வாஸ் யுவர் கான்சியஸ் டிசிஷன் நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். யூ கேன் கம் பேக் டுமாரோ மார்னிங், யூ ஆர் வெல்கம். இல்ல, அந்த ஃபெய்த்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஆனால் அது ஒரு தீங்கும் இருக்குது அப்படிங்கும்போது என்னங்கிற கேள்வி இருக்கு. இந்திய கிறிஸ்தவர்களையோ இல்ல இந்திய முஸ்லிம்களோ ஏதோ அவர்கள் அந்த மத நம்பிக்கையை வைத்து போனதாக 195% பேர் எனக்கு தெரியவில்லை. சில உணவு கிடைப்பது, கல்வி கிடைப்பது, மருத்துவ வசதி கிடைப்பது, வேலை கிடைப்பது, இதை போன்ற காரணங்களுக்காகத்தான் 95% இந்துக்கள் இந்தியாவில் மற்ற மதங்களுக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கான தமிழ்மணி சொன்னது போல சுப்ரீம் கோர்ட் இப்ப 2015ல சொல்லிருக்கு, யூ கேன் கம் பேக், அதே ஷெட்யூல்டு காஸ்ட்னா அதே என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிருக்கு. அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இது சார்ந்து தொடர்ந்து கேட்டும் வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, தலித் கிறிஸ்தவர்களுக்கு தாழ்த்தப்பட்டோர் அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிறது பன்னெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய கோரிக்கை. ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவை ஆண்டு வருவது காங்கிரஸ் கட்சி தான். இது கோரிக்கையா, தொடர்ந்து கோரிக்கையா, இன்னும் சிக்கல்களோடு நீண்டு வருவதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதை கொடுக்க நாங்க தயார் அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு இந்த சிக்கலும் கிடையாது, இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவ்வளவு நாளா இந்த கோரிக்கை நீள வேண்டிய அவசியம் கிடையாது. சோ யூ ஆர் பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நீங்க உணரலையா? அதாவது ஹரி, இதுல நான் காங்கிரஸ், பாஜக, இடதுசாரிகள் என்றெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. இதுல நீங்க சொன்ன போல காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற பொறுப்பையும் அதனுடைய அக்கௌண்டபிலிட்டியை நான் தட்டி கழிக்கவும் விரும்பல. இது 66 ஆண்டு காலமாக மீண்டும் மீண்டும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கை. உங்களுக்கு தெரியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்படி நடக்கணும் அப்படின்னு. காங்கிரஸ் கட்சி மட்டும் நினைத்தாலே அந்த அமெண்ட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணக்கூடிய காலங்கள் எல்லாம் இருந்தன. 1950களில் பார்த்தால் எல்லா மாநிலங்களிலும் பாராளுமன்றத்திலும் காங்கிரஸ் கட்சி இருந்தபோது இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை செய்திருக்கலாம். ஏன் நானே நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போது மதிப்புக்குரிய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, கோரிக்கை உண்டா என்று கேட்டபோது, திரு வாஜ்பாய் அவர்களை சந்திப்பதற்காக முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களும் நானும் பிரதமரை நேரிலே சென்று அவருடைய இல்லத்திலே சந்தித்தோம். அப்பொழுது திரு அத்வானி அவர்களும் உடன் இருந்தார்கள். அப்பொழுது கூட உங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு ஏதாவது தனிப்பட்ட கோரிக்கை இருக்கிறதா என்று கேட்டபோது இந்த கோரிக்கையை தான் நான் வைத்தேன். மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், தலித்துகள், அதாவது பட்டியலின மக்கள் நீண்ட நாட்களாக கேட்டு வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அத்வானி அவர்கள் மிக கோபமாக அது ஒரு நாளும் முடியாது என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கு மேல் அந்த நிலையில் அன்று தொடர விரும்பவில்லை. ஆகவே இது காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் என்றெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. குறிப்பிடுறீங்க அதே நிலைப்பாடத்தானே டாக்டர் மன்மோகன் சிங் அரசும் எடுத்தது. கோர்ட் எவ்வளவு முறை கேட்டது, ஒரு 8 வாரத்தில் ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டது. உங்களுடைய நிலைப்பாட சொல்லுங்கன்னு பல வருடங்களாச்சு. இந்த கோரிக்கை பாஜக மத்திய அரசாங்கம் இப்படி நடந்துக்குச்சு அப்படின்னா இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடியவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது வேற எந்த ஆட்சியிலும் இல்ல, யூபி ஆட்சியில. ஒரே ஒரு உங்களோட வித் யுவர் பர்மிஷன்
நாங்க நான் பிஜேபி முடிச்சிடறேன் ராகவன், நான் முடிச்சிடறேன். Yes, sir. Go ahead. திரு முகுல் வாஸ்னிக் அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற போதும் கூட இந்த பிரச்சனையை நாங்கள் வைத்தோம். உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு ஒரு அபிடவிட் மட்டும்தான் போட சொல்லி கேட்டார்கள். ஆனால் அந்த அபிடவிட்டை போடுவதற்கு கூட அன்று இருந்த அரசு தயாராக இல்லை என்பது யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. அதை நானும் உங்கள் மத்தியிலே அதை இல்லை என்று சொல்வதற்காக நான் தயாராக இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நண்பர் ராகவன் அவர்கள் ஒரு திறந்த வழக்கறிஞர், நான் மிகவும் மதிக்கப்படக்கூடிய அருமை நண்பர். அவர் சொன்னார், இந்திய அரசியல் சாசன சட்டம் ரிலிஜன் பேஸ்ட் ரிசர்வேஷனை அனுமதிப்பதில்லை என்று சொன்னார். அதே ரிலிஜன் பேஸ்ட் ரிசர்வேஷனை தான் இந்த 1950 அரசியல் சாசன சட்டம் 341வது பிரிவின் கீழ் செய்யப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் படி செய்யப்பட்ட சட்டம் ரிலிஜன் பேஸ்ட் ரிசர்வேஷனை தான் கொண்டு வந்திருக்கிறது. அவர் ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். மதம் என்னுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், ஜாதி என் பிறப்பு சார்ந்த விஷயம். நான் இன்றையும் வேதனையை ஒத்துக்கொள்கிறேன். இந்திய கிறிஸ்தவம் மதம் மாறினார்களே ஒழிய மனம் மாறவில்லை. அதாவது ஜாதிய வேற்றுமைகள் கிறிஸ்தவத்திற்கு அந்நியமானது, கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் கிறிஸ்தவம் இந்திய சமூக நீதி போராட்டத்திலே ஜாதிக்கு முன்னால் மண்டியிட்டு தோற்று போனது என்பதுதான் உண்மை. அந்த ஜாதிய ஆதிக்கத்தை கிறிஸ்தவம் மட்டுமல்ல, இஸ்லாமும் கூட, ஏன் பல்வேறு மதங்களும் அந்த ஜாதியத்தினுடைய ஆழமான வேர்களை அழிக்க முடியவில்லை என்பது அப்பட்டமான உண்மை. இப்ப பிரச்சனைக்கான காரணம் மதம் அல்ல, மனித மனம், இந்திய மனம் அப்படின்னு தானே சொல்லியாகணும். நிச்சயமாக. அதனால இந்த போராட்டம் இந்திய மன்னா என்ன கேட்கிறேன்னா, ஒரு தீர்ப்பு சொன்னார் அவர். அதாவது மனு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அவர் சொன்ன தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய ஜாதியை ஒரு நாளும் எதுவும் எடுத்து மதம் மாறினால் கூட அந்த ஜாதியை எடுத்து விட முடியாது. நான் திரும்ப போனால் நான் திரும்ப அந்த ஜாதியாகி விடுகிறேன். ஆகவே கன்வர்ஷன் டசன்ட் டேக் தி காஸ்ட் அவுட் ஆஃப் மீ. அதுதான் உச்சநீதிமன்றத்தில் 9 கமிஷன் போட்டிருக்காங்க இந்த நிலைமையை ஆராய்ந்து சொல்வதற்காக. நான் ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். 1952 கல்கார் கர்நாடகா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ரிப்போர்ட், 1955 கெல்கா கலேக்கர் ரிப்போர்ட் இன் கர்நாடகா, 1965 குமாரப்பிள்ளை கமிட்டி ரிப்போர்ட் இன் கேரளா, 1970 சந்தானம் கமிட்டி ரிப்போர்ட், 1975 சிதம்பரம் ரிப்போர்ட், 1980 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், அதற்கு பிறகு ரெங்கநாத் கமிஷன் ரிப்போர்ட், சச்சார் கமிட்டி ரிப்போர்ட். இவ்வளவு அறிக்கைகளும் இந்த மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் எந்த நேரத்திலையும் தங்களுடைய சோசியோ எக்கனாமிக் நிலைமைகளை அவர்கள் மாற்றிக்கொள்வார். அம்பேத்கரே சொல்றாரு, whether a conversion to Christianity will remove or wipe out your ignominy கேட்கிறார். மதம் மாறிய கிறிஸ்தவர்களுடைய அலங்கோலங்களும் அவமானங்களும் மதம் மாறியதால் போய்விடவில்லை என்று அம்பேத்கரே சொல்லுகிறார். அதனால மதம் மாறிய காரணத்தினால் இவர்கள் ஜாதிய இந்துக்களுடைய எல்லைக்குள்ளே ஜாதிய கிறிஸ்தவர்கள், ஏன் இந்துக்களை நான் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு எந்த தலித் கிறிஸ்தவர்களிடம் ஜாதி கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்? அவர் நண்பர் ராகவன் அருமையா சொன்னார். முதலியார் கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள், ஏன் பிராமண கிறிஸ்தவர்கள் கூட உண்டு. எல்லா ஜாதியிலும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாடார் கிறிஸ்தவரும் பேக்வர்ட், நாடார் ஹிந்துவும் பேக்வர்ட். ஆனால் தலித் கிறிஸ்தவர் மட்டும் ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்க மாட்டாரு, இந்து தலித் மட்டும் ஷெட்யூல் காஸ்ட்ல இருப்பார். அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? நீங்க ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அது தெரிந்ததானே அவங்க இன்னொரு மதத்துக்கு போறாங்க. இங்க ஒரு அப்ரஷன் இருக்கிறது. இது மத மாற்றத்துக்கு காரணமாகவே பாப்புலரா சொல்லக்கூடிய விஷயம். இந்த மதத்துல அப்ரஷன் இருக்கிறது, அதனால இன்னொரு மதத்துக்கு போறாங்க அப்படின்னு. இட் இஸ் a கான்ஷியஸ் சாய்ஸ். இன்னொன்று, இந்த அப்ரஷன்ல இருந்து விலகத்தானே இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. இல்ல ஹரி, யூ ஆர் டோட்டலி ராங். தட் இஸ் ஃபெய்த். இப்ப நான் மதம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் சோசியல் ஹையர் காஸ்ட்காரங்க ஏன் மதம் மாறினாங்க? பிராமின்ஸ் ஏன் கன்வெர்ட் ஆனாங்க? பிள்ளைமார் ஏன் 70% பேர் நீங்களும் ஏற்றுப்பீங்க. கிறிஸ்துவர்கள் 70% பேர் தாழ்த்தப்பட்டவர்கள். இந்த ஒரு ப்ரொவிஷன் தான் 70% பேருக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 70% ஆர் தலித் கிறிஸ்டியன்ஸ் எனும் பொழுது இந்த ஒரு அப்ரஷனும் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அப்ரஷன் மாறின பிறகு தொடருமானால் அதுதான் கேள்வி. தட் வாஸ் a conscious choice. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க நம்ம இப்ப ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चंस ஆர்கியூ பண்ணல. இன்னைக்கு சமூகத்தில் என்ன யதார்த்தம்? இன்னைக்கு சமூகத்தில் கிறிஸ்தவத்திற்கு மாறப்பட்ட பட்டியலின மக்கள்,
தாங்களுக்கு வந்து சமூக ஜனநாயகத்தை பெற்றிருக்கிறார்களா? அரசியல் ஜனநாயகம் இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே ஓட்டு. ஆனால் அதே தலித் வந்து இன்னும் அந்த சேரியில் தான் வாழ்கிறார், இன்னும் அந்த சேரிக்குள் தான் திருமணம் செய்து கொள்கிறார், இன்னும் வந்து மற்ற ஜாதி மக்களால், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தவர்களாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்திய அரசியல் சாசன சட்டம் என்னுடைய அடிப்படை உரிமை. நான் வந்து ஒரு மதத்தை, நானே நாளைக்கு ஹிந்துவா மாறிடலாம். இப்ப நான் ஐ எம் கிறிஸ்டியன். இல்ல, அங்க மாறுபட்ட சலுகைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் மீண்டும் அதான் தப்பு. அங்கதான் என்ன சொல்றேன், ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன். That is what I want to take forward. அதான் I want to take forward. ஒரு சிறிய குறுக்கீடு தான. ரெண்டு விஷயம் திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரு. அத்வானி அவர்கள் அது நடக்கவே நடக்காது. இது மறைமுகமா சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை தெளிவான ஸ்டேட்மெண்ட். நாங்க வந்து we are against status. இல்ல அதுவும் பெரிய இது இல்ல. எங்களோட இன்னொரு விஷயம் ஆர்டிகல் 341 ரெஃபர் பண்றாரு. நீங்க ஆர்டிகல் 341 ரிலிஜன் வரவே இல்லைங்க. காஸ்ட், ரேஸ், ட்ரைப் தான் இருக்கு. தயவு செஞ்சு அண்ணா கொஞ்சம் பாருங்க. ஆனா ஆர்டிகல் 14 எப்படி எல்லாம் பாகுபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அரசியலமைப்பு சட்டத்துல இது வந்து ஹிந்துக்கள் கிரேட்டர் ஹிந்து ஃபேமிலியில வரக்கூடிய காஸ்ட் மட்டுமே வந்து இதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுதோ, அதே அரசியலமைப்பு சட்டத்துல தான் மதம் சாதியின் அடிப்படையில, மதம் இனம் சாதி மொழி அப்படிங்கிற அடிப்படையில பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் டீலிங் பண்ணக்கூடாது மதத்தையும் இந்த ஒரு எஸ்சி அந்தஸ்தையும்? இதைத்தானே திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்வது போல மண்டல் கமிஷன்ல இருந்து, சச்சார் கமிட்டில இருந்து, ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டில இருந்து ஒரு அரசு பேக்கிங் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்திருக்கிறது. ஏன் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்ல அப்படிங்கிறது மட்டும் தானே காரணமா இருக்கக்கூடிய அம்பேத்கர். இப்ப நமக்கு இந்த 66 ஆண்டுகள்ல என்ன பிரச்சனை நடந்திருக்கு இதுல அப்படிங்கிற வரலாறெல்லாம் நம்ம ஒத்தி வைக்கலாம். ஆனால் இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் நம்முடைய இந்திய அரசு. அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல பாகுபாடுகளோ ஒடுக்குதல்களோ இருந்தால் அவற்றை வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படையாகவே இருக்கு. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இதுவரைக்கும் வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இவ்வளவு ஒரு நீண்ட நெடிய போராட்டமாக 50ல இருந்து கொண்டு வரப்படல. அது கடந்த 30 ஆண்டுகள்ல தீவிர போராட்டங்கள்லாம் திருச்சபைகளால, தலித் கிறிஸ்தவர்களால முன்னெடுக்கப்பட்டது. சமீபத்தில் வரைக்கும். ஆமா. இப்ப நமக்கு வந்து டெக்னிக்கலா தான் தேவை. சும்மா எஸ்சி அந்தஸ்து வேணும், மற்றவர்கள் கொடுத்துட்டாங்க அதனால எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறத வந்து சும்மா ஒரு மாதிரி பிளைண்டா எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப டெக்னிக்கலா பேசணும். என்ன இதனால என்ன பிரச்சனை தலித் கிறிஸ்தவர்கள் சந்திக்கிறாங்க? கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல, தனித்தொகுதிகளில் போட்டியிடுவதில், அப்புறம் வன்கொடுமையை சந்திக்கிறதுல. இந்த 4 தான் வந்து பிரதானமான ஃபேக்டர் அவர்களுக்கு. அப்ப இந்த 4 பிரதான ஃபேக்டர்ல வந்து மிக முக்கியமானது இந்த டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அவர்கள் முதல்ல குவியப்படுத்துற விஷயங்கள். ஒரு இந்து தலித்து அடிக்கப்பட்டால் அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, ஒரு கிறிஸ்துவ தலித்து அதே அவருக்கும் அதே தீண்டாமைங்கிறது எல்லாம் பொதுவான ஒரு இதான் நம்ம இதை எடுப்பதற்கான விஷயங்களை தான், இதை தான் நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஐயா பீட்டர் அல்போன்ஸ் ஐயா சொன்னாரு, இவ்வளவு பெரிய பெரிய ஆணையங்கள் எல்லாம் போட்டிருக்கு. எல்லா ஆணையங்கள் எவ்வளவு போட்டிருந்தாலும் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு பெரிய விவாதங்கள் நடக்கும். 92 கிட்டத்தட்ட 200 எம்பிக்கள் டெல்லியில கூடி இதை பற்றி விவாதிச்சிருக்காங்க. அதே போல 2005 கடைசியா லகோத்தி தலைமையிலான உச்சநீதிமன்றத்தினுடைய கடைசி வெர்ஷன் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. அதனால வந்து நாடாளுமன்ற அவையா இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற டிஸ்கஷனா இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவர்கிட்ட மீண்டும் ஒப்புதல் பெற்று வரக்கூடியதா இருந்தாலும் சரி, இதுல வந்து ஒரு சாத்தியமான கூறுகள் வந்து ஒட்டுமொத்தமா அப்படியே தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எஸ்சி அந்தஸ்து என்பது கிடைப்பதற்கான சோர்சஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான இடமா. அதுக்கான காரணம் லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் என்பது அதுவும் ஒரு காரணம். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவர்கள் எல்லாமே தலித் கிறிஸ்தவர்கள் வந்து எஸ்சி அந்தஸ்துல சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் வலிமையோ அல்லது அவருடைய போராட்டத்தையோ ரொம்ப குவியப்படுத்தப்பட்டிருக்குமே ஆனால் அவர்கள் இரட்டை வாக்குரிமை வாங்கிட முடியும். அதனால அந்த அளவுக்கான கிரவுண்ட் இல்ல. இது இப்ப மார்ச் 10ஆம் தேதி கூட ஒரு போராட்டம் வந்து புதுடில்லியில் நடந்தது. அது வழக்கம் போல அது ஒரு சடங்கு ரீதியான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இப்ப வந்து அவர்கள் பிராக்டிக்கலா மற்ற சமூகங்கள்ல நம்ம வந்து எப்படி வந்து அவர்கள் பிசியில சேர்க்கக்கூடியதா இருந்தாலும் சரி, ஓபிசியில சேர்க்கக்கூடியதா இருந்தாலும் சரி, எஸ்டியில சேர்க்கக்கூடியதா இருந்தாலும் எப்படி போராடுகிறார்களோ அந்த போராட்ட யுக்திகளை வந்து தலித் கிறிஸ்தவர்கள் கையில் எடுக்கின்றதா நான் பாக்குறேன். டெக்னிக்கலா நான் பேச வரேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பார்லிமெண்ட்ல சாதகமான சூழல்கள் இல்லை. இனிமேலாம் பெரிய புதுசா டிஸ்கஷன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை.
ராஜேந்திர சச்சார் சொல்ற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வச்சு விவாதங்கள்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன்ல தலித் கிறிஸ்தவர்களும் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து வாங்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா தான் எது பிரச்சனைக்குரிய இனங்களாக இருக்கிறதோ அதை மட்டுமே இந்த அந்தஸ்தை தாண்டி இந்த அந்தஸ்துனால என்ன பயனோ எதற்காக இது கேட்கப்படுதோ அந்த சேஃப்கார்ட்ஸை கேட்கப்படணுங்கிற ஒரு முக்கியமான வார்த்தை எழுப்புறீங்க. நான் தேசிய மீனவர் பேரவையை சேர்ந்த திரு இளங்கோ அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க இந்த ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வரீங்க, மீனவர்களுக்கு இந்த ஒரு பட்டியலினத்தவர் அந்தஸ்து வேண்டும், ஒரு ட்ரைபா அவங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பிரதான தலைமைகளும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்த கட்டத்துக்கு நிச்சயம் செல்லணும். ஆனால் எனக்கு இதுல அடிப்படையான கேள்வி, நீங்க இந்த ஒரு ட்ரைப்ஸ் அப்படின்னு இந்த ஒரு அந்தஸ்தை கேட்பது யாருக்கு? இப்போ பரதவர் போன்று, கடலாடிகள் போன்று, இது வந்து ஒரு குலத்தொழிலா தொடர்ந்து செய்து வரக்கூடிய ட்ரைப்ஸுக்கா, இல்ல மீன்பிடிய தொழிலா செய்யக்கூடிய அனைத்து சமூகங்களுக்குமா இந்த அந்தஸ்து நீங்க யாருக்கு கோர்றீங்க? சாதியின் அடிப்படையில, அந்த தொழிலின் அடிப்படையில? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பிரச்சனையை விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது நேற்று சில தினங்களுக்கு முன்பு நரிக்குறவர்களுக்கு அந்த பழங்குடியின அந்தஸ்து கொடுக்கப்பட்டதால் மட்டும்தான் இந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ள முடியாது. பல ஆண்டு கால கோரிக்கை, அதிலும் குறிப்பாக பல ஆண்டு கால கோரிக்கை. நிச்சயமா தொடக்க உரையிலே பதிவு செஞ்சேன். இது பல நாள் கோரிக்கை. இது எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இது மீண்டும் எழுந்திருக்கிறது. 2 பிரதான கட்சிகளும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டுமல்ல, கடந்த 3.5 ஆண்டு காலமாக குறிப்பா தேசிய மீனவர் பேரவையினுடைய தலைமை பொறுப்பை ஒரு தமிழனாகிய நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சார்ந்த அந்த மீனவ சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதில் 2 பிரச்சனைகளை பிரதான பிரச்சனையாக உருவெடுத்தோம். ஒன்று, மீனவ மக்களை, இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை மீனவ மக்களையும் பழங்குடியினராக அங்கீகரிப்பது. அதே போன்று மீனவர்களுக்கென்று, மீன் வளம் மற்றும் மீனவர் நலனுக்கென்று மத்திய அரசில் ஒரு அமைச்சகம் உருவாக்க வேண்டும். இந்த 2 கோரிக்கை பிரதானமாக எடுத்துக்கொண்டு 2013ஆம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2013ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் 5 நாள் டெல்லியில் மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நடத்தினோம். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்களையும் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களையும் சந்தித்தோம். இன்னும் பலரை சந்தித்தோம். எங்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அண்ணா திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பல அத்தனை கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பேசினார்கள். இந்த கோரிக்கை நியாயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை மீனவ சமுதாய மக்களையும், பாரம்பரிய மீனவர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் பாரம்பரிய மீனவர்கள் என்று அடையாளம் மீன்பிடி தொழில பல சமூகங்கள் ஈடுபட்டிருக்கிறது. நீங்க கோருவது பாரம்பரியமா செய்து வரக்கூடிய ஒரு குலத்தொழிலா கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களுக்கா, இல்ல அந்த தொழிலை செய்யக்கூடிய அத்தனை இந்திய மீனவர்களுக்குமான்னு கேட்கிறேன். இன்றைக்கு காலையில் கூட ஒரு பத்திரிகையாளர் இதே தினத்தந்தி டிவியில் பேசும்பொழுது கொச்சைப்படுத்தி மீனவர்களை பேசினார். அது தவறானது. அதற்கு எனக்கு காலையிலிருந்து ஏராளமான கண்டனங்கள் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் மீனவ சமுதாய சார்ந்த தலைவர்கள். ஏனென்றால் நாங்கள் கேட்பது எங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கலாம், அரசும் தெளிவாக இருக்கிறது. அவரை போன்றவர்களுக்கு அது தெளிவில்லாமல் இருக்கலாம். அதனால் அவர் எதையாவது சொல்லிவிட்டு போகலாம். அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்களிலும் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட அல்லது மிக மிக பிற்படுத்தப்பட்ட என்ற ஏதாவது ஒரு வகையில் மீனவர்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த பாரம்பரிய மீனவர்கள் பரம்பரையாக தலைமுறையாக மீன்பிடி தொழிலை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய அவர்கள் பட்டியலிடப்பட்டு அவர்கள் சில இடங்கள் இப்ப தமிழகத்தில் எம்பிசியிலும், புதுச்சேரியில் இபிசி மிக மிக பிற்படுத்தப்பட்ட என்றும், பீகாரில் அதே போன்று இபிசி என்றும் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப அவர்கள் ஏதாவது ஒரு வழியில் பட்டியலிடப்பட்டு அவர்களுக்கு அங்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சலுகைகள் அனைத்தும் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிக பிற்படுத்தப்பட்ட அல்லது மிக மிக பிற்படுத்தப்பட்ட இந்த அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில மாநிலங்களில் பழங்குடியினராகவும் சில பிரிவு மீனவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அவர்கள் மட்டும் அந்த தொழிலில் ஈடுபடல, அவர்களும் அவர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது போல மற்ற சமூகங்களை சேர்ந்த, இப்ப பாரம்பரியமா ஈடுபட்டு வருபவர்களை தாண்டி மற்ற சமூகங்களை சேர்ந்த மீனவர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய அந்தஸ்து பொருந்தா? நாங்கள் கேட்பது அவர்களுக்கு அல்ல. எந்த அரசியல் கட்சியும் அவர்களுக்கு சப்போர்ட் செய்யவில்லை. நாங்கள் இது வந்து இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இல்ல. ஒரு உதாரணம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராமசுப்பா அவர்கள் தனிநபர் தீர்மானமாகவே 2014 நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து பேசியிருக்கிறார். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் பாரம்பரிய மீனவர்கள், இந்தியாவில் வாழக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள். இந்திய நாடே
மீனவர்களுடைய சொந்தமான நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் மகாபாரதமும் நம்முடைய மற்ற இதிகாசங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய அடிப்படை எப்படி பழங்குடியின மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய மலைப்பகுதிகளும் அல்லது காட்டு பகுதிகளும் வாழ்ந்து கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையோ அல்லது காட்டுகளில் கிடைக்கிற பொருட்களை பொறுக்கி வந்தோ அல்லது வேட்டையாடி வந்து உணவாக உட்கொள்கிறார்களோ, மற்றவர்களுக்கு உணவளிக்கிறார்களோ, அதே போன்று இந்தியாவில் வாழக்கூடிய நாட்டுக்கு செய்யக்கூடிய முக்கியமானது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா அணுகப்பட வேண்டியது அந்நிய செலாவணி கொண்டு வரக்கூடிய முக்கியமான சமூகம். நான் கேட்பது இன்னைக்கு வந்து எல்லோரும் அந்த பணியை செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தாண்டி எல்லாருக்குமான வாய்ப்பு அரசு கொடுக்கக்கூடிய சப்சிடி. ஸ்ரீதர் அவர்களே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லாரும் செய்யல, நீங்க தவறான தகவல் சொல்லுகிறீங்க. அந்த மாதிரி தவறான தகவல் சில பத்திரிகை துறை நண்பர்கள், அது வேறு வேறு சமூகத்தை சார்ந்த நண்பர்கள், அவருக்கு நீ சமூக நீதியின் பால் நம்பிக்கை இல்லாத நண்பர்கள் அப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. நாட்டில் வாழக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் தான் 98% 99% பாரம்பரிய மீனவர்கள் மட்டும் தான் இந்த தொழில். இன்றைய காலை தந்தி டிவியில் ஏதோ மீனவர்கள் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய படகு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்படி மீனவர்கள் யாரும் பெரிய பணக்காரர்கள் இல்லை. எந்த மீனவர்களும் கோடீஸ்வரர்கள், எந்த மீனவர்களும் சொந்தமாக வீடு கூட கிடையாது. அவர் வசிக்கக்கூடிய இடம் கூட மீனவர் சொந்தமல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமான வம்பா மனமே தான். போல நீங்க சொல்றது போல மற்றவர்களும் இருக்கிறார்கள். அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள், அரசு கொடுக்கக்கூடிய என்ன வந்து உட்கார வச்சுட்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க நீங்களே பேசுறீங்க. வைங்க, நான் பேசுறேன். இல்ல உங்களுக்கு கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப ஏதோ நேற்றைய பிரச்சனை இன்னைய பிரச்சனை இல்ல. மத்திய அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் நாங்க மனு கொடுத்தோம். அந்த மனு இந்தியாவில் அத்தனை மாநிலங்களை அனுப்பி வச்சாங்க. 3 மாதத்துக்கு முன்பு நம்முடைய தமிழக அரசு அந்த மனுவை பரிசீலித்து இந்த இந்திய மீனவர்களுக்கு பழங்குடியினராக அங்கீகாரம் தரலாம் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குது. இல்ல நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்கக்கூடியதுதான். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான கேள்விகளும் வருது இல்லையா? மற்றவர்களும் ஈடுபடும்போது எக்ஸ்டெண்ட் ஆகணுமாங்கிறதான் கேள்வி. சதவீத அடிப்படையில் முடியாது. பாரம்பரிய மீனவர் தான், பாரம்பரிய மீனவ சமூகம் அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் பட்டியல் இருக்குது. உதாரணத்திற்கு பிபி மண்டல் தலைமையிலான மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட போது மண்டல் கமிஷன்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. உலகம் இந்தியா போல சுற்றுப்பயணம் செய்து அவர்கள் தெளிவா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, மெயின் ரிப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சாப்டர் 8 at page number 65 and the subheading miscellaneous para 13.37 அது என்ன சொல்றாங்கன்னா, certain sections of some occupational communities like fishermen, banjaras, banforas, kathwas, etc. still suffer from the stigma of untouchability in some parts of the country. They have been listed as OBC by this commission, but their inclusion in the list of scheduled caste or scheduled tribe may be considered by the government. இதத்தான் நாங்க கேக்குறோம். இதெல்லாம் வந்து அடையாளம் காணப்பட்டு இந்தியா முழுக்க மீனவர்கள் அன்டச்சபிளா இருக்காங்க, இருக்காங்க. அதனாலதான் அவர் பழங்குடியினர் பட்டியல் சேர்க்கணும் மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணிருக்குது. சாதாரண பரிந்துரை பண்ணி இந்தியா போல சுற்றுப்பயணம் செஞ்சு பல ஆய்வு அறிக்கைகள். தமிழ்மணி உங்களுடைய அப்சர்வேஷன் குறுக்கிட விரும்புறீங்க. இது எந்த அரசியல் கட்சியாலேயோ மீனவர்களாலேயோ எழுக்கப்பட்ட கோரிக்கை அல்ல. முதல்ல ஒரு அந்த அமைப்புடைய பிரதிநிதியா அவர் சொல்லட்டும். ஆரம்பம் அவர் அல்ல, அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழங்குடி என்பது யார்? பொருளாதாரம், கல்வி, சமுதாயம், இது தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு, பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு, தலித், அவ்வளவு பேருக்கு வரும். அது அல்ல. இவர்களை தாண்டி ட்ரைப் என்பது யார்? யார் இயற்கையோடு இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் இன்னும் நாகரீக வெளிச்சத்திற்குள், நாகரீக வட்டத்துக்குள் வர விரும்பாமல் தன்னை வருத்திக் கொண்டு வனத்திலும் மலையிலும் வனவிலங்குகளோடும் வாழ்க்கை போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ட்ரைப். அப்படின்னா மீனவர்களுக்கு இது பொருந்தும். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான். இது மீனவர் எப்படி எழுப்பப்பட்டது என்று சொன்னால், தர்ஸ்டன் என்கிற ஒரு அறிஞர் 1909 ஆண்டில் THURSDON ஒரு ஐரோப்பியர், அவர் எழுதிய புத்தகம்தான் குரானை போல கீதையை போல இன்றைக்கு வரைக்கும் தர்ஸ்டன் என்ற அறிஞர் 1909 அவர்தான் முதலாக சொன்னார். அவர்தான் விஞ்ஞான ரீதியாக இந்த ட்ரைபை ஆராய்ந்து சொன்னார். புருவம் இப்படி இருக்கும், 6.5 அடி
அவருடைய மூக்கு நீளமாக இருக்கும். இப்படியெல்லாம் சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்துணை ட்ரைபையும் ஆராய்ந்து விஞ்ஞான விளக்கம் கொடுத்தவர் அவர். அவர் முக்குவன் என்கிற ஒரு மீனவர் சமுதாயத்தையும் வளவன் என்கிற ஒரு மீனவ சமுதாயத்தையும் அவர்கள் மலபார் கோஸ்டிலும் சவுத் தென் தமிழகத்திலும் ஸ்ரீலங்காவிலும் இருக்கிறார்கள். இவர்களுடைய உடல் அமைப்பு, உணவு பழக்க வழக்கங்கள், நடைமுறைகளை பார்த்தால் இவர்களும் ட்ரைபாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய என்ற கருத்தை 1900 இன்றைக்கும் இந்த புத்தகம் இருக்கிறது. முதல் சொன்னார். பிற்காலத்தில் ஆன்மீகவாதிகள் என்ன செய்தார்கள்? நீங்கள் ராமாயணத்தை பார்த்தால் குகன் என்பவர் ஒரு ட்ரைபல் லீடர், அவர் மீனவர். எனவே ராமாயணத்தில் கூட இதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆரம்பித்து விட்டார்கள். அவர் சொல்லுவதைப் போல, சகோதரர் சொல்லுவதைப் போல பாரம்பரிய மீனவர்களை சேர்த்தால் அது எத்தனை % வரும் யோசித்து பாருங்கள். 1. 2, நாளை விவசாயி இது சொல்லுகிற அவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளும் விவசாயிகளுக்கு பொருந்தும். ஒருவேளை அதிகமாக கூட இருக்கும். உடல் உழைப்பு, சமுதாய அங்கீகாரம் இல்லாமை, அவமதிப்பு. நாளைக்கு விவசாயிகள் அதுதானே நாங்களும் எங்களை சேர்க்கக்கூடாதா என்று ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கும்போது இன்னொன்னு இடத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்போ இந்தியாவில் பொதுமக்கள் இல்லவே இல்லையா? எல்லோரும் எல்லோரும் ஷெட்யூல். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட போது இந்த ரிசர்வேஷன் என்பதே 10 ஆண்டுக்கு கொடுக்கப்பட்டது பாபா சாஹிப் அம்பேத்கரால். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்டெண்ட் செய்து கொண்டே வந்து இன்றைக்கு பெர்மனன்ட் ஆக்கி விட்டார்கள். இனியும் நீங்கள் அதிகமாக்கி கொண்டே போனால் இந்தியா எதிர்காலம் மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும். திரு இளங்கோ ஒரு சிறிய குறுக்கீடு, அப்புறம் எல்லாருடைய இறுதியான கருத்துக்கான நேரம். அதாவது நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அது எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து மத்திய அரசாங்கம், பாராளுமன்றம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. ஆனால் அவர் சொல்ற மாதிரி நம்ம எப்பயுமே அந்த வெள்ளத்தோலை பார்த்தா வெள்ளக்காரன் சொன்னா எடுத்துக்கோ, நம்ம ஊருக்காரன் சொன்னா எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஊர்ல நம்ம அறிஞர்கள் பிபி மண்டல் தலைமையில கமிஷன் அமைச்சு அவங்க இந்தியா பூரா சுத்தி வந்து அவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமா இருக்குது. எப்படி காடுகள்ல வாழக்கூடிய, மலைகள்ல வாழக்கூடியவர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த காடுகளிலும் மலைகளிலும் வேட்டையாடியோ அல்லது அங்குள்ள பொருட்களை சேகரித்தோ வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்றுதான் கடற்கரை ஓரங்களிலும் அல்லது ஆறுகள் போன்ற பல்வேறு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் வாழக்கூடியவர்கள் பல ஆண்டு காலமாக தலைமுறையாக அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக அந்த கடலையும் நீர்நிலையும் நம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வழி கிடையாது, வேறு தொழில் கிடையாது. அவர்கள் உடலை வருத்தி கடலிலோ அல்லது மற்ற பகுதிகளில் சென்று திரும்பி வருவார் என்ற நிலை கூட கிடையாது. எப்படி காடுகளில் செல்லக்கூடிய அந்த காட்டுவாசிகள் திரும்பி உயிரோட வருவார்களா, உணவோடு நினைக்க முடியாதோ, அப்படித்தான் மீனவர்களும் கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது அவர்கள் உயிரோடு வருவார்கள் நிலையாக இல்லை. ஒன்று, அவர்கள் அது கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது அவர்கள் உயிரோடு வரவில்லை, அவருடைய பிணம் கடலிலே விழுந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான ஆதாரமும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்காது. மூன்றாவதாக அவர்கள் அந்த தொழிலுக்கு சென்று வரும்போது கண்டிப்பாக எதையாவது எடுத்துக்கொண்டு வருவார்களா என்றது இல்லை. இதனால் தான் இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் சமூக, பொருளாதார, கல்வி அனைத்திலும் மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக மண்டல் கமிஷனும் உறுதி செய்து அப்படிங்கிறாங்க. இதுல சட்ட சிக்கல் இருக்கு நினைக்கிறீங்களா? இதுல சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும், பாஜகவோ காங்கிரஸோ இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோ, இன்னைக்கு எல்லா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படின்னா இவ்வளவு நாள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அதுல நியாயமும் முகாந்திரமும் பார்ப்பதனால இடம்பெற்றிருக்கிறது. இல்ல இதுல இன்னும் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நியாயமா ஏற்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? அதாவது மீனவர்களுக்கான அந்தஸ்தா இருந்தாலும் சரி, அல்லது தலித் கிறிஸ்தவர்களுக்கான எஸ்சி அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் தொடங்கிய காலச்சூழல் வேற. அன்றைக்கு இருந்த அவர்களுடைய மக்கள் தொகை என்ன? ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடோடு தொடர்புடையது. அதை நீங்க பார்க்கணும். நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலித் கிறிஸ்தவர்களுடைய நிலையோ, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மீனவ மக்களுடைய நிலையோ, எண்ணிக்கையோ இன்றைக்கு இல்ல. அப்போ அது இன்றைக்கு நீங்க இவ எஸ்டிக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது தலித் கிறிஸ்தவர்களை நீங்க எஸ்சி பட்டியல சேர்க்கறதா இருந்தாலும் சரி, இந்த இடஒதுக்கீட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய நெருக்கடி எப்படி சரி செய்யறது? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குல்ல. அதுல வந்து நிறைய சமூகம் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை இல்லையே. அவங்க அவங்க கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை பார்ப்பாங்களா, இல்லாட்டி இந்த விஷயத்தை கவனிப்பாங்களா? இல்ல பாதிக்கப்பட்ட, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா,
பொத்தாம் இப்ப நரிக்கிறவர்களுக்கு செய்யப்பட்டது வேற. அது வந்து உங்களுக்கு இந்த நொமாடிக் ட்ரைபல் இல்ல, அதே போல விஷயங்களுக்கு we also qualify, அதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது. நாங்க மட்டும் சொல்லல, மண்டல் கமிஷன் சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் இந்த அளவுக்கு நகர்ந்து வந்திருக்கு இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான இந்த 10 ஆண்டுகளாக நீட்டித்து வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதா இருந்தாலும் சரி, இடஒதுக்கீட்டை பற்றி ஒரு பெரிய விவாதம் தொடங்கி அதன் அடிப்படையில் இவைகள் அனைத்தையும் நம்ம பார்க்கணுன்றதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வேஷனா பார்க்கிறேன். நான் இப்ப தலித் கிறிஸ்தவர்களுக்கு நாம் எஸ்சி அந்தஸ்து கொடுத்து விட்டால் இருக்கக்கூடிய 18% இப்ப ஒரு பெரிய மோதல் ஏற்படும். இப்ப அந்த மோதலை வந்து எப்படி மீண்டும் அது வந்து இதற்குள் ஏற்படக்கூடிய பிரிவினையை எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்ப ஜாட்ஸுகள் போராடுகிறார்கள், பட்டேல்கள் போராடுகிறார்கள், அதே போல வந்து குஜார்கள் போராடுகிறார்கள். இப்ப இந்த 65 ஆண்டுகள்ல நீங்க தலித் கிறிஸ்தவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் வந்து பிசி லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா எங்க இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்கன்னாக்கா ஜெனரல் டேன்ல தான் அனுபவிக்கிறாங்க அவங்க. அப்ப இத்தனை ஆண்டுகள் அவர்கள் இருந்ததில்ல. நியாயப்படி பார்க்க போனா அவர்களுக்கு ஓபிசில வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தாகணும். இன்றைக்கு என்ன புள்ளி விவரமோ எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க. அப்போ இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார சூழல்ல மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையை கணக்கில் கொண்டு இந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இது எந்த போல்டருக்குள்ள வருங்கிற டிஸ்கஷன் அவசியம் வேணுமே தவிர, தொடங்கப்பட்ட அதே விவாதத்தையே நாம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு போகக்கூடிய சிச்சுவேஷன். 100 ஆண்டுகளா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா, 100 ஆண்டு தாண்டிடுச்சு இல்ல 60 ஆண்டு தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே என்னுடைய கோரிக்கையை புதைக்கணும். கோரிக்கை நம்ம அதாவது என்ன சொல்றேன், இது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், இது ஒரு சமூக நீதிக்காக எந்த சமூகமும் வந்து தன்னுடைய நீதிக்காக போராடலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அந்த நீதிக்கான போராட்டத்திற்குள் வருகின்ற பொழுது அது எங்க அந்த பிரச்சனைகள் சந்திக்கப்படுகிறார்கள், எந்தெந்த பகுதிகள் சந்திக்கப்படுகிறார்கள், அந்த பிரச்சனைக்கான அதாவது கம்பார்ட்மெண்டலைஸ்டு அதோட பிராக்டிகல் நம்ம பார்க்கணும்ங்கறீங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ், தென் மிஸ்டர் ராகவன். திரு பீட்டர் அல்போன்ஸ், நான் ரெண்டு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் ஹரி. அதாவது முதல்ல வந்து ரிகார்டிங் த தலித் கிறிஸ்டியன்ஸ் இஷ்யூ, அதுல வந்து நண்பர் ராகவன் வந்து 2-3 கருத்துக்களை சொன்னாரு. அதுல அவங்களுடைய இன்னைக்கு இருக்கிற மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் மிஸ்டர் கேலட் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த சலுகை நாங்கள் அளித்து விட்டால் நிறைய மதமாற்றங்கள் நடக்கும், இந்து மதம் பலவீனமாகிவிடும். அதுதான் அவர் சொல்லுகிற ஒரே அப்ஜெக்ஷன். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு இந்த கோணத்தை பார்த்த நிறைய தலித்துகள் எனக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் உண்மையிலேயே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆவணங்களை மட்டுமே அவர்கள் இந்து என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே நண்பர் ராகவன் நினைக்கிற மாதிரி இந்த நடவடிக்கைகள் வந்து மத மாற்றத்தை தடுக்காது. மத மாற்றங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மதங்களுக்குள்ளே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ உங்களுடைய கூற்றுப்படி அபிஷியலா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஆன் ரெக்கார்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை காட்டிலும் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இன் திஸ் கண்ட்ரி அதிகம். அதுதான் இன்டர்பிரேஷனா நீங்க சொன்னதுல? நிச்சயமா. அதாவது நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டுக்காக வேண்டி அவர்கள் வந்து தேவாலயங்களுக்கு போகிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பெயர்களை மட்டும் அரசாங்க ஆவணங்களிலே வந்து தங்களை இந்து என்று வைத்துக் கொள்கிறார். ஆகவே இதை வந்து ரிலிஜியஸ் பேலன்ஸ் மாறும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் புறந்தள்ளத்தக்கதா இல்ல விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நீங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டியோ அல்லது இஸ்லாமோ வந்து ஆன்டி இந்தியன் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு விரோதமானது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நான் என்ன சொல்றேன், என்ன ரிலிஜியஸ் பேலன்ஸ் என்ன? ஒரு ஜாதி எண்ணிக்கை கூட போறதில்ல, ஒரு கலாச்சார பேலன்ஸ் கூட போறதில்ல. நான் இன்னைக்கு ஒரு மதத்தை நினைக்கிறேன், நாளைக்கு இந்த மதம் சரியா இல்லைன்னா நான் வேற மதத்துக்கு வருகிறேன். இன்னைக்கு வந்து லண்டன்ல வந்து இஸ்லாமிக் மேயர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. உலகம் முழுவதும் இந்த மாற்றங்கள் நடக்கின்றன. இன்னைக்கு வந்து நம்முடைய இங்க இருந்து கீழே நாட்டிலிருந்து போன நம்முடைய இந்து மதத்தை சார்ந்த அறிஞர்களை வந்து அமெரிக்கர்கள் கொண்டாடுகிறார்கள். பெரிய திருப்பதியுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள், கனடாவிலே கட்டியிருக்கிறார்கள், வான்கூவரிலே கட்டியிருக்கிறார்கள். மதங்களுக்கு வந்து தேசங்கள் எல்கைகள் இல்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே நாம் இதை அணுகக்கூடாது. இரண்டாவது, இந்த பாரம்பரியமான மீனவர்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சலவை தொழிலாளர்கள், மருத்துவ சமுதாயம் என்று அழைக்கக்கூடிய சவர தொழிலாளர்கள், இவர்களை எல்லாம் பட்டியலின மக்களாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து சலவை தொழிலை வந்து எல்லாரும் செய்கிறார்கள். இன்னைக்கு பெரிய லாண்டரி வச்சிருக்காங்க, பெரிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜில. அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் சலூன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அவர்களுக்கு இந்த சலுகை அளிக்கக்கூடாது. பாரம்பரியமாக பாதிக்கப்பட்டு சமூக ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்டு
தங்களுடைய சமூக நீதிக்கு போராடுகிற அந்த பாரம்பரியமான மீனவர்களுக்கு வந்து அதை அளிப்பதிலே எந்த சிரமமும் இல்லை, அவர்களை அடையாளம் காணுவதிலும் எந்த சிரமமும் இல்லை. நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. இப்போ பை சாய்ஸ் சேரவங்களுக்கும் வேற வழி இல்லாம அதே வந்து ஒரு சோசியல் டிஸ்அட்வான்டேஜ் சேரவங்களையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அதுதான் திரு இளங்கோ அவர்களும் விளக்கினார். திரு ராகவன் அவர்கள்ட்ட இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். இந்த விவகாரத்திலையும் கூட மண்டல் கமிஷனுடைய அறிக்கை இருக்கிறது, தலித் கிறிஸ்தவ விவகாரத்திலையும் பல்வேறு கமிட்டி இருக்கிறது. ஒரு 10க்கும் மேற்பட்ட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இதை செய்யலாம் அப்படின்னு இருக்கிறது. ஏன் அதுல இருக்கக்கூடிய மெரிட்டை திரு தமிழ்செல்வன் சொன்னதும் மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸும் சரியா தான் சொன்னாங்க. நீங்க ஆல்ரெடி 18% ரிசர்வேஷன் they are enjoying. அவரு ஆவணங்கள் முழுக்க இது பேர் கிரிப்டோ கிறிஸ்டியானிட்டின்னு பேரு. சர்ச்சுக்கு போவாங்க ஆனா இந்துன்னு பேர். இப்ப யூ ஆர் டிப்ரைவிங் தி ரைட்ஸ் ஆஃப் ஹிந்து தலித்ஸ். அப்படி பார்த்தா நீங்க மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. மாறி போய் நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கவும் தயாரா இல்ல. சர்டிபிகேட்ல ஹிந்து எஸ்சி தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனுபவிக்கிற அத்தனை சலுகைகளையும் அனுபவிக்கிறீங்க. இது என்ன நியாயம்? எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அப்படிங்கும்போது பாருங்க, இது வந்து இங்க பாருங்க, இரண்டு தரப்பு கொடுத்துட்டா அதுவும் இதுல பல அமைப்புகள் பல கமிட்டி சொன்னது போல காம்ப்ளெக்சிட்டிக்கான அவசியம் இருக்காது. எங்களுடைய என்னன்னா ஹிந்து மதத்தை நாம என்ன சொல்றோம், மதமாற்ற தடை சட்டம்னு, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கூடாதுன்னு பிஜேபி சொல்லுது. ஆசை காட்டி அச்சுறுத்தி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. நீங்க காட்டுங்க, கொத்து கொத்தா இது ஒரு ஹிந்து இயக்கங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் சார்ந்தெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க, இதுவே ஒரு வேலையா இருக்காங்கன்னு காட்டுறோம். ஆனா they are being exploited. The Dalit people, they are being exploited. அவங்களுடைய பணம் இல்லங்கிறது, அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி இவங்க எத்தனை இயக்கங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு சார். இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கிறோம், வடகிழக்கு மாகாண நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அது எப்படி நடந்தது? அப்ப உங்களுடைய வீட்டுல நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போறேங்கிறது என்னுடைய விருப்பம். என்னுடைய பிரதர் ஐயப்ப சாமி இல்லாட்டி மேல்மருத்துவ அவங்களோட விருப்பம் சார். பெருமாள் கோயிலுக்கு போறவரு நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு விரும்பினா கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். அது உண்டு. நீங்க எந்த வழிபாடு வணங்கலாம், இந்துக்கள் எத்தனையோ பேர் சர்ச்சு வேணாங்கன்னு சர்ச்சுக்கு போறாங்க. அதே போல ஐயப்ப மாலைக்கு தர்காவுக்கு போயிட்டு வரலாற்று ரீதியா அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால அவருக்கு சலுகைகள் தேவைப்படுது, கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் தேவைப்படுது. நாளைக்கு அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு போறதுனால மட்டுமே அந்த இது தழுவுறதுனால மட்டுமே அந்த கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற கோடி தேவர்களை வணங்குற இந்து சமுதாயத்துல ப்ராஃபட் முஹம்மது ஜீசஸ் கிரைஸ்ட் சேர்ந்ததனால அழிஞ்சிராது சார். 33 கோடி 2 அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இருங்க, நான் சொல்ல வரேன். இங்க எங்க ப்ராப்ளம்ஸ்னா, நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, நீங்க வந்து இந்த மதத்துல எங்களுக்கு வந்து இதுவே கிடையாது, ஜாதியே கிடையாது அப்படி சொல்லி தானே அங்க போனாங்க. அப்படி போன கூட தான் கூட்டிட்டு அது மட்டுமே நீங்க பெருமாள் கோயில் போறவங்க நாளைக்கு தேவாலயத்துக்கு போக விரும்புறாரு. ஆனா அங்க போனதுனால மட்டுமே எதற்காக அவருக்கு கிடைத்த இல்லைங்க சார். இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். இது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அரசியல் அமைப்பு சட்டத்துல இந்த மாதிரி சொல்லி இருக்குன்னு நான் சொன்னேன். நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, அந்த லேயர் ப்ராப்ளமும் இருக்கு. மீனவர்களுக்கு கூட நம்ம என்னதான் ஆதரிச்சு எல்லா கட்சியும் அதை ஆதரித்தாலும் கூட இந்த ப்ராப்ளத்தில் மாட்டும் வாய்ப்பு இருக்கு. அது டிஸ்கஷன் வேணும். இவர் சொன்னதை நானும் ஏத்துக்கிறேன். இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணி வேணா மீனவர்களுக்கு ரிசர்வேஷன் விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எந்த மதத்துல, இந்து மதத்துல இத்தனை ஜாதி பிரிவு இருக்கு, அதனாலதான் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் போன பிறகு திருப்பி அதையே நாடார் கிறிஸ்டியன் தலித் கிறிஸ்டியன் பேசிட்டு இருக்கிறது உங்களுடைய மதத்தை தான் இழிவுபடுத்துகிறீர்கள் தவிர வேற ஒன்றும். மதத்தை தாண்டி இது ஒரு பிரச்சனை இருக்கும்போது இது ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அணுகிடணுமா? இது ஒரு எல்லா மதங்களையும் இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸை பொதுப்படுத்தணுமா? அதை பொதுப்படுத்துறதுனால இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன? இவையெல்லாம் ஒரு நாள் எடுக்கக்கூடிய முடிவல்ல. திரு இளங்கோ சொன்னது போல, திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போல, இவையெல்லாம் நெடுநாள் கோரிக்கைகள், விவாதிக்கப்படணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அணுகப்படணும். அதே சமயத்தில் முடிவுகளும் அதற்கான தீர்வுகளும் சேர்ந்தே வரணும். நம்முடைய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இணைகிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அதே போல பாரதிய ஜனதாவுடைய டாக்டர் கோபி ஐயாசுவாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கு. இது வந்து ஒரு நிச்சயமாக பாரத பிரதமரே தெரிவித்தது போல ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இது அல்ல. 58 வயது 60 வயது அப்படிங்கிறதுல இருந்து ஒரு 65 வயதாக்குவது, அதை ஓய்வு பெறக்கூடிய வயதை கூட்டுவது இது அல்ல. ஆனால் ஒரு இன்டர்மீடியன்ட் சொல்யூஷனா ஒரு இன்னைக்கு இதுதான் ஒரு பாசிபிளான ஒரு ஐடியல் சொல்யூஷன் ஏன் பார்க்க முடியாது? உங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு? அதாவது பிரதமருடைய கருத்து சரியானது. எந்த கருத்துனாக்க டாக்டர் பற்றாக்குறை. இது பிரதமர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.
ஆனா தீர்வு தான் தவறான தீர்வு. இது டாக்டருடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்தினால் அந்த டாக்டருடைய உரிமையும் பாதிக்கிறது. அவர் ஓய்வு பெறுகின்ற உரிமை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஓய்வுகரமான வாழ்க்கை பாதிக்கிறது. அதுக்கடுத்து இளம் டாக்டர் வேலை வாய்ப்பை பறிக்கிறது. அது மிக முக்கியமான விருப்ப ஓய்வுக்கான வாய்ப்பும் சேர்ந்தே இருக்கு. விருப்ப ஓய்வு என்பது பாத்தீங்கன்னா பல இடங்களில் இல்ல. இப்ப தமிழ்நாட்டிலே கூட பாத்தீங்கன்னா பல முக்கியமான துறையில விருப்ப ஓய்வு தமிழ்நாடு அரசு தடை செய்திருக்கிறது. அதே சமயத்தில் ஓய்வு பெறும் வயதை 65 ஆக்கினாக்க இப்ப தமிழ்நாட்டில் டாக்டருடைய சம்பளம் குறைவு, அவர்களுக்கு மத்திய அரசு இணையான அலவன்ஸ் கொடுக்கல, மத்திய அரசு இணையான பல சலுகைலாம் கிடைக்கல. அப்படி இருக்கின்ற சூழல்ல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல பிரைவேட் கார்பரேட் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. அரசாங்கம் ரிட்டையர்ட் ஆகிற டாக்டருக்கே ஒரு இதய அறுவை சிகிச்சை டாக்டர் 40,000 சம்பளம் கொடுக்குது. ஆனால் தனியார்ல 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓய்வு வயதை உயர்த்தி அவங்களுக்கு தானாகவே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பை ரத்து செஞ்சாங்கன்னா ஒரு கொத்தடிமை முறை மூலம் தான் இருக்கும். இது இந்தியா முழுவதுமே பரவ வாய்ப்பு இருக்கு. பல இடங்களே விஆர்எஸ் ரத்து பண்ணிருக்காங்க. அதே பிறகு பல மாவட்ட மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா ஒரே டாக்டர் பல சேஃப்கார்டை உறுதி செய்யலாம். பட் ஆனா இதை அதற்கான பல்வேறு தீர்வுகள் இருக்கு. பிரதமர் அதையெல்லாம் பரிசீலிக்கல, அதை பற்றி விவாதிக்கல, அதை பற்றி கருத்து கேட்கல. ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி டாக்டர் பற்றாக்குறை இருந்தாலும் கூட அரசு மருத்துவமனை டாக்டர் பற்றாக்குறை இருக்கு. அதை அவர் மையப்படுத்தி சொல்றாரு. அப்ப அரசு மருத்துவமனை டாக்டர் பற்றாக்குறை இருக்காங்க, இளம் டாக்டர் அரசு மருத்துவமனை வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது காரணம் மத்திய மாநில அரசுடைய கொள்கை தான் காரணம். ஏன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் டாக்டர்கள் ஒப்பந்த அடிப்படையில் போறாங்க. வெறும் 10,000 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அது பிறகு பாத்தீங்கன்னா பெண் டாக்டர்களுக்கு மகப்பேறு விடுபோடு கொடுக்கறதில்ல. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 4-5 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க, இதுவரை கொடுக்கல. பக்கத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் சென்ற ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க, அங்க நிரந்தரப்படுத்தல. ஆந்திராவில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் டாக்டர் 450 பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நிரந்தரப்படுத்தல. தமிழ்நாட்டில் எங்க சங்கம் போராடி தான் நிரந்தரப்படுத்தினோம். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல் டாக்டர்கள் டெய்லி 79 ரூபாய் சம்பளம், ஆயுஷ் டாக்டர்கள் 79 ரூபாய் சம்பளம், இதுவரை நிரந்தரப்படுத்தல. இப்படிப்பட்ட சூழல்கள் இது தீர்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில பிரதானமா இதற்கான இதை முதல்ல தீர்க்க வேண்டும். ஏன் சேரலன்னு பார்க்கணும். பெரும்பாலான டாக்டர் இளம் டாக்டர் சேரலனாக்க அது காரணம் மத்திய மாநில அரசு கடைபிடிக்க கொள்கை தான். மகாராஷ்டிராவில் 10,000 ரூபாய் கான்ட்ராக்ட் கொள்கையுடைய குறைபாடுகளை பிரதமர் உணராம இந்த கருத்து சொல்ல, அந்த குறைபாடுகளை பேச மாட்டேங்கிறாங்க. இது தீர்வு அல்லங்க. நான் என்ன சொல்றேன், இது தீர்வுன்னு அரசுமே சொல்லல, மத்திய அரசுமே சொல்லல. இப்ப இடைக்காலத்திலே தீர்வு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க டாக்டர் பற்றாக்குறை எந்த மருத்துவமனை இருக்கோ அங்க ஓய்வு பெற்ற டாக்டர் கான்ட்ராக்ட்ல போடுங்க, அது தவறே கிடையாது. நாங்க அரசு மருத்துவமனையில் எங்கேயாச்சும் பற்றாக்குறை இருக்கு, அங்க டாக்டர் 60 வயசுல ஓய்வு கொடுக்கட்டும், அவங்களுடைய வாலண்டியரா சர்வீஸ் வந்தாங்க, கான்ட்ராக்ட்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி உடல் ரீதியாக உள ரீதியாக மருத்துவ அறிவு சார்ந்த முறையில் கிளினிக்கல் ஸ்கில்லோட அவங்க இருக்காங்களா தகுதியோட பாருங்க, பார்த்த பிறகு அவங்க கான்ட்ராக்ட்ல போடுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஓய்வு வயதை உயர்த்துவது என்பது அந்த தனிப்பட்ட டாக்டருக்கு எதிரானது, மனித உரிமை மீறல், அப்பட்டமான இளம் டாக்டருடைய வேலையை பறிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. டாக்டர் கோபி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், மற்ற துறைகளை காட்டிலும் அதிகமான அழுத்தங்களுக்கு உள்ளாவது அப்படிங்கிறது மருத்துவர் துறை அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வயதை உயர்த்துவது அப்படிங்கிறது இன்டர்மீடியண்டா எடுத்தாலும் கூட சரியான தீர்வா? பலர் ஓய்வு பெறணும்னு விரும்புவாங்க, அவங்களுடைய உரிமையும் போகுது, பல இளைய டாக்டர்களுடைய வாய்ப்பும் சேர்ந்தே போகுது, புதிய வேகன்சிஸ் ஏற்படாத ஒரு சூழ்நிலை வரும். இது ஒரு நல்ல தீர்வாங்கிற கேள்வி சேர்ந்து நிச்சயமாக பாரத பிரதமர் இதை நன்றாக சிந்தித்து ஒரு நல்ல தீர்வாக தான் அறிவிச்சிருக்காரு. இப்போ நம்மளுடைய யதார்த்த நிலை என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய இன்னைக்கு தேவை 14 லட்சம் டாக்டர்கள். பட் நம்ம கிட்ட இருக்கிறதோ 9.36 லட்சம் டாக்டர்கள் தான் இருக்காங்க. அதில் இப்பொழுது மருத்துவ சேவையில் இருப்பவர்கள் பார்த்தா தோராயமாக ஒரு 7.5 லட்சம் டாக்டர்கள் இருக்கலாம். அப்ப நம்மளுடைய பற்றாக்குறை 6 லட்சத்திற்கு மேல் இருக்கிறது. இந்தியா உலக அரங்கிலேயே பற்றாக்குறை எல்லாரும் உணர்ந்திருக்கக்கூடிய விஷயம். இப்ப அந்த பற்றாக்குறையை உடனடியாக எப்படி தீர்வு பண்ண முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்க நான் பேசி முடிச்சிருந்தேன். அப்ப நிச்சயமாக இப்ப நம்ம இந்தியால குளோபலி பார்த்தோம்னா நம்ம தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 டாக்டர்களை உருவாக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும். இவ்வளவு உருவாக்கியும் கூட நமக்கு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய இடைப்பட்ட தீர்வு ஒரு நல்ல தீர்வா இருக்கிறது இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இதோடைய விளைவு இன்னும் நம்ம சேர்த்தே பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒன்னு ஓய்வு பெற விரும்பக்கூடிய டாக்டர்களுடைய உரிமை சார்ந்த, இன்னொன்னு இப்ப புதியவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை தேடி வர்றவங்களுக்கு வேகன்சி ஏற்படாமலே போகும். இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப சீனியர் சிவில் சர்ஜன் அந்த மாதிரி ஒரு ஹை போஸ்ட் தான் எல்லா சீனியர் டாக்டர்ஸ் இருக்க போறாங்க. இப்ப வரப்போற டாக்டர் பிரைமரி ஹெல்த் சென்டரோ இந்த சென்டர்ல தான் இருக்க போறாங்க. அவங்க எப்படி இவங்களோட ஜாபையே இவங்க எப்படி பறிச்சுக்க முடியும்? இவரே சொல்றாரு
ஓய்வு பெற்ற டாக்டர்களை கான்ட்ராக்ட்ல நம்ம தேவைப்பட்ட மருத்துவமனையில் சொன்னேன், பொதுவா சொன்னேன். அப்ப நிச்சயமாக விருப்ப ஓய்வுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அது வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இப்ப ஒரு பொது நலன் கருதி இந்தியாவில் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த பற்றாக்குறை ஒரு டாக்டராக ஒரு மருத்துவராக நாம் பங்கேற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த தார்மீக பொறுப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்பு இருக்கு, கடமை இருக்குங்க. ஆனா மருத்துவத்தில் மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவில் பற்றாக்குறை இருக்கிறப்ப ஒவ்வொரு ஆண்டும் படித்து 52,000 டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. 412 மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற டாக்டர்ஸ் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போறாங்க, அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும். ஏன் போறாங்க? ஆஸ்திரேலியா ஏன் போறாங்க? அப்ப படித்து திறமையான டாக்டர்ல, எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்கள் படித்த டாக்டர்ல இந்தியாவில் பயன்படுத்திக் கொள்ள இந்த அரசு தயாரா இல்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி வசதியை செஞ்சு கொடுக்கல. அதுபோல வெளிநாட்டில் ஏராளமான டாக்டர் இருக்காங்க, அவர்கள் திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே போல நமது மருத்துவ மாணவர்கள் வெளிநாட்டு போய் படிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ்ல, சைனாவில், யூரோப்ல, ரஷ்யாவில இந்த இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கீகரித்த கல்லூரியில படிக்கிறாங்க. படிச்சுட்டு வந்தவரை ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல 20% தான் பாஸ் ஆகிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஃபெயில் ஆகிறாங்க? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா படிச்சு வர டாக்டர்ஸ் நிறைய ஃபெயில் ஆக்கி நீங்க பிராக்டிஸ் பண்ண விட மாட்டேங்க. ஒரு பக்கம் படித்த எம்பி டாக்டர் வெளிநாட்டிலே ஒரு டாக்டர்ல நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைத்து இந்த அமைப்புக்கு ஏற்றாற் போல, இந்திய சூழலுக்கு ஏற்றாற் போல அவங்க திறமை வாய்ந்திருக்கிறாங்களா, நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்ல குவாலிஃபை செய்யறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு இல்ல. அது பொறுப்பு தான், அதை தவறு சொல்ல. ஆனா என்ன செய்யறாங்க, ஒரு பிஜி லெவலுக்கான கொஸ்டின் கேட்கறாங்க. அது அந்த அசோசியேஷன்ல கடுமையா எடுக்கிறாங்க. அதுல பெரிய லாபி இருக்கு. இங்க உள்ள பிரைவேட் மெடிக்கல் டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டு போய் படிச்சா தன்னுடைய மார்க்கெட் குறையும், தன்னுடைய கேபிடேஷன் ஃபீ குறைங்கிறதுக்காக மறைமுகமா நிர்பந்தம் கொடுக்குறாங்க. அதுல மிகப்பெரிய லாபி கான்ஸ்பிரசி தியரிஸ் அந்த குற்றச்சாட்டு இருக்கலாம். பட் ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியோ அரசு கல்லூரியோ அப்படின்னா முழுக்க முழுக்க சிலபஸ்ல இருந்து குவாலிட்டில இருந்து அரசால் கண்காணிக்க நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதுல நம்ம வைக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பிலிப்பீன்ஸ்ல, இந்தோனேஷியால இந்திய மருத்துவ கவுன்சில் அப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் பார்த்துட்டு அங்க படிக்கலாம் சொன்ன பிறகு இப்ப நம்ம மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்ப உங்கள்ட்ட என்ன குறைபாடு இருக்கு? ஏன் அப்படிப்பட்ட கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன் பரிந்துரைக்கிறீங்க? அது உங்களுடைய குற்றம், குறை. அதுக்கு அடுத்த தகுதியை பத்தி பேசுறாரு. ஒரு பக்கம் தரம் பெறும் சொல்றாரு, அதே சமயத்தில் இதே மத்திய அரசு தான் 3 ஆண்டு மருத்துவ படிப்பை திணிக்குது. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால எல்லா வகையிலும் மத்திய அரசு இடைப்பட்ட தீர்வா நீங்க பார்க்கலையே. 3 ஆண்டு மருத்துவ படிப்பு இந்த வாதம் எதுக்காக வைக்கிறேன்? நீங்க தகுதியை பத்தி பேசுறதா வைக்கிறேன், தரத்தை பத்தி பேசுறதா வைக்கிறேன். அதுக்கு அடுத்த என்னன்னாக்க, இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களை கூட முறையாக பயன்படுத்துவதில்லை. பல மாவட்ட மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா 2 டிஜிஓ டாக்டர் இல்ல 1 டிஜிஓ டாக்டர் தான் இருக்காங்க. ஆனா 24 ஹவர்ஸ் போட்டு டியூட்டி டார்ச்சர் பண்றதால இருக்கிற டாக்டர்ஸ் வேலை விட்டு போயிடுறாங்க. அப்ப போதிய அளவுக்கு இந்த பணியிடங்கள் நிரப்பினாலே பல இடங்களில் பிரச்சனை தீரும். அதாவது ஏராளமான பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த அரசுடைய கொள்கை தான் காரணமா இருக்கு. அது பிறகு பாத்தீங்கன்னா புதிய ஓய்வூதிய திட்டம், இது இளைஞர்களை கவரல. பழைய ஓய்வூதிய திட்டம் இருந்துச்சுனாக்க நிச்சயமா இளம் டாக்டர் நிறைய செய்வாங்க. அதே போலவே குலாம் நபி ஆசாத் ஹெல்த் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல சொன்னாரு, கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர்களுக்கு 50 விழுக்காடு கூடுதலா ஊதியம் வழங்கப்படும். அதே போல முதுநிலை மருத்துவர்களுக்கு தனியாக கோட்டா கொடுப்போம் அப்படிலாம் சொன்னாரு. இதுவரை நிறைவேற்றவில்லை. மோடி அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. பாசிட்டிவாக இளம் டாக்டர்களை அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவதற்கு கவர்னருக்கு என்ன நடவடிக்கை பிரதமர் எடுத்திருக்காரு? நிச்சயமாக ரூரல் சர்வீஸுக்கான பாரத பிரதமர் மோடி அவர்களின் திட்டத்தில் எல்லாமே ரூரல் சர்வீஸ், பொது மக்களுக்கு எப்படி பயன்பாட்டை கொண்டு சேர்த்து செல்வதுன்னு தான். இப்போதைய நம்மளோட பிரச்சனை இப்ப டாக்டர் சராசரியா இருக்கிறவங்க நம்ம கூட ஒரு 5 ஆண்டுகள் தக்க வைக்கிறோம், அதாவது ஓய்வு பெற வேண்டியவங்களை தக்க வைக்கிறோம் மாதிரி இந்த சர்வீஸ் ஒரு மாற்றத்தை ஈர்ப்பது அதை விட முக்கியமான பிரையாரிட்டி இல்லையா? அதுதானே முதல்ல வந்திருக்கணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரச்சனைக்கு வரும். 60 to 65 வயசுல இருக்கிற டாக்டர்ஸ் அவர்கள் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள். அந்த அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எதுக்கு லூஸ் பண்ணணும்? யாரும் வேண்டாம் சொல்லுங்க. அவங்க தனியார்ல போய் அவங்களோட சேவை அரசு நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஆனால் அதே சமயத்தில் சீனியர் டாக்டர்ஸ், அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் டாக்டர்ஸ் நம்ம இழக்கக்கூடாது. இந்த திட்டத்தில் இது ஆக்சுவலி ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கே கொண்டு வரும். இப்ப நீங்க சென்னையில பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சீஃப் டாக்டர் அப்படிங்கிற இதுல இருக்கிறது நிறைய தென்பகுதியை சார்ந்த டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஓய்வுக்கு அப்புறம் இப்படி நமக்கு ஒரு சர்வீஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு குட் என்விரான்மெண்ட் டு ஒர்க், இதெல்லாம் இருந்து வித் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்கள் சார்ந்த மாவட்டத்திற்கே அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நல்ல சூழலையே இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்டேட்டஸ் கோவை தொடர்றதை தாண்டி இப்ப நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்ப கூட எக்ஸ்டெண்ட் பண்றதை தாண்டி வேற என்ன ஒரு லாங்கர் ரன் இதனால என்ன ஒரு நல்ல பயன் இருக்க முடியும்?
லாங் ரன் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸை நம்ம யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறோம். அதையும் தாண்டி பாரத பிரதமர் மோடி அவர்கள் கேட்டு 5 வருஷம் வச்சுக்க வேண்டியதானே, 70 வருஷம் வச்சுக்கிட்டா இன்னும் இருக்குங்க. நான் சொல்ல வரேன் அடுத்து. இல்ல அது பிரைவேட்ல வந்து there is no age limit to practice. சோ அப்படி இருக்கிறப்போ அது அவங்களுடைய மனநிலை, குணநிலை இது எல்லாத்தையும் சார்ந்துதான் அப்போ நம்ம முடிவு எடுக்க வேண்டியது. பட் இப்போதைய உடனடி தீர்வு இடைப்பட்ட தீர்வா இருக்கட்டும், ஆனா ஒரு நல்ல தீர்வு தான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுது. இது நிச்சயமாக நல்ல பலன். ஒரு மனிதர்களுக்கு 55 வயசு 56 வயசு வரை என்னென்னலாம் வியாதிகள் ஏற்படுமோ அத்தனை டாக்டர்ஸ் ஏற்படும். டாக்டருடைய சராசரி வயது இந்தியாவில் 58 தான். இதை நான் சொல்லல, இந்திய மருத்துவ சங்கம் IMA வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க நான் என்ன கேட்கிறேன்னாக்க, மூட்டு வலி, இதய வலி, இதய ஹார்ட் அட்டாக், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு ஞாபக மறதி, அல்சைமர்ஸ் டிசீஸ், இது மாதிரி எல்லாமே டாக்டர்ஸ் வரும். அதுல 65 வயசு மேல 60ல இருந்து 65 வயசு இருக்கிறவங்க தானா விருப்பம் டாக்டர் வந்து உடல் ரீதியாக மருத்துவ அறிவு ரீதியாக தகுதி உள்ளவரான்னு பார்த்துட்டு இங்க கான்ட்ராக்ட் போவாங்க. அப்பர் லிமிட் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் சுய உற்பத்தி அடிப்படையில் இருக்கு. அங்க வந்து 1 மணி நேரம் வேலை செய்யலாம், 2 மணி நேரம் வேலை செய்யலாம், ஓய்வு நேரத்தில் பணியாற்றலாம், இதெல்லாம் இருக்கு. ஆனா அரசு மருத்துவமனை ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா இருப்பாரு. பல பணிச்சுமைகள் இருக்கு. ஏராளமான நோயாளிகளை பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணணும், ஏராளமான பணிகள் இருக்கு. அப்ப அது வந்து கடமை. அது அப்படி இருக்கின்ற அதுல வந்து விதிவிலக்க கொடுக்க முடியாது. ஆனா 60 வயதுல ஓய்வு கொடுங்க, அது பிறகு தேவைப்பட்டா பயன்படுத்திங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவ கவுன்சில் 70 வயது வரை பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, 75 வயதாக உயர்த்துவதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க. இப்ப வந்து மருத்துவ விஞ்ஞானம் மிக வேகமா வளர்ந்து, அதாவது இருங்க ஒரு நிமிஷம் பேச விடுங்க. என்னன்னாக்க இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தை இந்த வயது வந்து டாக்டர் நிச்சயமா செய்ய முடியாதுங்க. ஒரு செல்போனோட ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. இப்ப செல்போன்ல எக்கோ பார்க்கலாம், செல்போன்ல அல்ட்ராசவுண்ட் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். நவீன தொழில்நுட்பம் செல்போன்ல வந்துச்சு மருத்துவத்துல. எப்படி இருக்கிறது வந்து எவ்வளவு பெட்டர் இல்ல நான் என்ன சொல்றேன், அனுபவத்துல வந்து மறுக்கலங்க. ஆனால் அனுபவம் வாய்ந்த 50 வயசு டாக்டர்ஸ், 55 வயசு டாக்டர்ஸ், 40 வயசு டாக்டர்ஸ் நீங்க வந்து பாதிக்கிற மாதிரி பண்றீங்க. பற்றாக்குறை இருப்பதுக்கே மத்திய அரசு காரணம், மாநில அரசு காரணம். அந்த காரணத்தை யாரும் தட்டி கழிக்கல. அதை சரி பண்ண முடியாது. இந்த பிரச்சனை இருப்பது இது உள்நோக்கம் கொண்டது. என்ன உள்நோக்கம் இருக்குனாக்க, ஒரு பக்கம் இளம் டாக்டர் கான்ட்ராக்ட்ல போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் ஓய்வு வயதுல மகிழ்ச்சிகரமான ஓய்வு படிச்சுட்டு நீ சாகர வரை அரசு பணியில இரு, உன்னுடைய பென்ஷன் வேஸ்ட், அது போல முழுமையான சம்பளத்தை வாங்கி சாகர வரை வேலை செய்ய மறைமுகமான ஒரு திட்டம் இருக்குங்கிறதா. இது ஆன்டி ஒர்க்கர் அப்படிங்கறத கருத்து. அதெல்லாம் நான் கட்டாயமாக மறுக்கிறேன். எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்போ என்னன்னா நம்ம இவரே சொல்றாரு பற்றாக்குறை இருக்கு, பற்றாக்குறைக்கு என்ன தீர்வு? அழைச்சு பேசுங்க, மொபைல் போன் கூட யூஸ் பண்ண தெரியலங்கிறாரு. வயது சம்பந்தப்பட்ட கமிஷன் இருக்குங்க, ஓய்வு வருதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி அவங்களோட ஹெல்த் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ், 75 கண்டினியூ தி சர்வீஸ். ஒரு சீனியர் டாக்டர்ஸ் எதுக்காக நாம இழக்கணும்? இது ஒரு பெரிய அருமையான சொல்ல. அவங்களுக்கான முடிந்த சேவை பயன்படுத்திங்க, அதுக்கான மாற்று. ஆனா ஓய்வு வயதை உயர்த்துவது கருத்துக்கள் எழுந்திருக்கிறது. அகில இந்திய அளவிலுமே இது வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய மருத்துவ பற்றாக்குறை இருக்க 65 வயதாக மருத்துவர்களுடைய, அரசு மருத்துவர்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயதை மத்திய அரசு உயர்த்த திட்டமிட இது வந்து ஒரு நல்ல தீர்வாக, ஒரு மருத்துவரே இல்லாம ஒரு பெரிய மருத்துவ பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நல்ல இடைப்பட்ட தீர்வு என்று பார்க்கப்பட இது மேலும் புதிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இது வந்து ஒரு தொழிலாளர் நலனுக்கு, இன்னும் சொல்ல போனா அந்த மருத்துவர்களுடைய நலனுக்குமே விரோதமானதுங்கிற இருவேறு பார்வைகள் இருக்கிறது. இது அமலாக்கத்துக்கு வரும்பொழுது இது சாதகவாதங்களை சேர்த்தே பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமானால் நிச்சயமாக இது எடுபடாத ஒரு தீர்வாக இருக்குமானால் ஒரு இடைப்பட்ட தீர்வாக மட்டுமே இருக்க முடியும். இதை தாண்டி அரசு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. இதற்கான காரணம் அரசுடைய கொள்கைகளாகவும் பல பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.